ஜம்மு விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோனை நடுவானிலேயே இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்தது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. பாகிஸ்தான் இரண்டாவது முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இரண்டாவது முறையாகவும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பிய அந்த ட்ரோன் அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாநிலங்களை குறிவைத்து இவர்கள் தற்போது இந்த இரண்டாவது முறையாக இந்த தாக்குதலை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று இரவு 3 மாநிலங்களை குறிவைத்து இது போன்ற ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கும் அவர்கள் முயன்றதாக இந்திய பாதுகாப்புத்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பட்டிண்டா, சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த ட்ரோன் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் அவர்கள் முதன்முறையாக ஒரு தாக்குதல் முயற்சியை அவர்கள் முயன்றார்கள். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய S-400 என்ற உலகிலேயே சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றான இந்த S-4 இந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டு அந்த ட்ரோன்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது. இதே போன்று தற்பொழுது அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பத்தன்கோட்டை அவர்கள் குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த S-400 என்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அந்த முயற்சி அவரிடம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல 3 விமான நிலையங்கள், ஸ்ரீநகரில் சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது, ஜம்முல உள்நாட்டு விமான நிலையம் இருக்கிறது, அவந்திபுரா பகுதியில விமானப்படையினுடைய விமான தளம் இருக்கிறது. இவர்கள் ஜம்மு மற்றும் அவந்திபுரா இந்த விமானப்படையினுடைய விமான தளத்தை தாக்குவதற்கு தான் இவர்கள் இந்த ட்ரோனை அனுப்பி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த புல்வாமா அருகிலேயே அவந்திபுரா விமானப்படை, புல்வாமாவிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அவந்திபுரா விமானப்படையினுடைய விமானத்தளம் இருக்கிறது. அதே போன்று ஜம்முவும் எல்லைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த ஜம்மு விமான நிலையம் இருக்கிறது. அங்கே அவர்கள் அந்த தாக்குதலை அவர்களும் முயன்றிருக்கிறார்கள். இது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய அந்த S-400 என்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சாபினுடைய பத்தன்கோட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தையும் குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் முயன்றிருக்கிறது. அங்கும் அவர்களை வெற்றிகரமாக அவர்களுடைய முயற்சியை முறியடித்து இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. தொடர்ந்து இந்த S-400 என்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மேற்கு எல்லைகள்ல நிலைநிறுத்தி தொடர்ந்து இதை தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்திய ராணுவம் முடித்துவிட்டிருக்கிறது. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் போன்ற இந்த மாநிலங்கள்ல இந்த எல்லைகள்ல இந்த அதிநவீன S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. அதாவது இந்தியா இதற்கு ஏற்கனவே நேற்று இரவு அவர்கள் நடத்திய இந்த தாக்குதல் முயற்சிக்கு எதிர்வினையாக இன்று பாகிஸ்தான்ல 9 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள். 9 நகரங்கள்ல இந்த ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலிடம் இருந்து வாங்கப்பட்ட அந்த ட்ரோன் தான் ஹரூப் என்ற அந்த ட்ரோன், சூசைட் ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள். தற்கொலை படைக்கு ஈடான இந்த ட்ரோன்களை கொண்டு இதில் வெடிபொருட்களை ஒரு 15 கிலோ வரை வெடிபொருட்களை அதிகமாக கொண்டு சென்று அந்த தாக்குதலை நடத்த முடியும் என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள். அதன்படி இந்த ட்ரோனை இரண்டாவது முறையாக ட்ரோனை பயன்படுத்தும் பொழுது ஹரூப் என்ற இந்த ட்ரோனை இந்தியா பயன்படுத்தி இருந்தது. நேற்றைய தினம் கமிகாசே என்ற ஒரு ட்ரோனை அந்த ட்ரோனையும் அவர் பயன்படுத்தி இந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்த ட்ரோனை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். பயங்கரவாத முகாம்களுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு அந்த ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது. நேற்று இரவு பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு 3 மாநிலங்களை குறிவைத்து, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயன்றதும் இந்திய பாதுகாப்புத்துறை இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. அவர்கள் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்கள்ல இந்தியா இந்த எதிர் தாக்குதலை நடத்தி இருந்தது. 25 ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய HQ-9 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பே முழுவதுமாக இந்த ட்ரோன் தாக்குதலால் அழித்துவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்புல இந்தியாவினுடைய ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாக அவை கூறியிருந்தாலும் அவை அனைத்துமே பொய் என்பதை வீடியோ ஆதாரம் மூலமாகவே வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய
இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே வந்து அந்த ட்ரோன் அதனுடைய குறிப்பிட்ட இலக்கை சென்றடைந்து அந்த தாக்குதலை இந்தியா நடத்தி இருக்கிறது. அந்த ஹரோப் என்ற இந்த வகையான அந்த ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய 9 நகரங்களிலும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில பாகிஸ்தான் அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியாமல் வந்து தொடர்ந்து இருந்து வந்த நிலையில தற்போது அவர்கள் மீண்டும் வந்து ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் அந்த முயற்சி வந்து இந்திய ராணுவத்தால் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பால் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த சூழலில் ஏற்கனவே இந்தியாவில் வந்து 2 நாட்களாக இந்த ஒரு போர் சூழலுக்கான ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை ஒவ்வொரு மாநிலங்களிலும் வந்து சிவில் அமைப்புகள் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு அதற்கான சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அதற்கான ஒத்திகையை வந்து தொடங்கிவிட்டார்கள். பஞ்சாபில் எல்லாம் தொடர்ந்து வந்து இரவிலிருந்தே வந்து மின்விளக்குகள் வந்து அணைக்கப்பட வேண்டும் என்று முன்னிணைப்புகள் துண்டிக்கப்படுகிறது மறுநாள் காலை வரை. ஏன் வந்து மின் இணைப்புகளை வந்து துண்டிக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் இதை வந்து அவர்களுக்கான இலக்கை வந்து நிர்ணயித்து அவர்கள் வந்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முயல்வார்கள். நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அதனுடைய எல்லையிலேயே நமது எல்லையை அவர்கள் வருவதற்கு முன்பாகவே வந்து தாக்குவதற்கான வல்லமை கொண்டது என்றாலும் கூட முன்னெச்சரிக்கையாக இது போன்ற மின் விளக்குகளை வந்து அணைப்பதன் மூலம் அவர்களுடைய இலக்கை வந்து குழப்பலாம். முழுவதுமாக ஒரு இருள் சூழ்ந்த பகுதியாக மாற்றுவதன் மூலம் இரவு நேரத்துல அவர்களுடைய இலக்கை வந்து ஒரு குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது போன்ற மின் விளக்குகளை முழுவதுமாக அணைப்பது, அதாவது மின் தடையை வந்து ஏற்படுத்துவது. இரவு முழுவதுமாக வந்து பஞ்சாப் குறிப்பாக வந்து லூதியானா உள்ளிட்ட பகுதிகளிலும் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் பதன்போர் போன்ற பகுதிகளில் எல்லாமே வந்து முழுவதுமாக வந்து மின் இணைப்பு வந்து துண்டிப்பதற்கான அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஜம்முவிலும் வந்து முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் தற்பொழுது வந்து மின்தடையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு வந்து ஏர் சைரன்கள் வந்து ஒழிக்க விடப்பட்டு மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குமாறு உஷார்படுத்தப்படுகிறது. அதாவது ஏர் சைரன்கள் வந்து ஒழிக்கும் போது வானில் இருந்து இது போன்ற குண்டுகளை வைத்தோ அல்லது இது போன்ற ட்ரோன்களை வைத்தோ தாக்குதல் நடத்துவார்கள் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை தான். அதன் மூலமாக இந்த ஏர் சைரன் தற்போது ஒழிக்கப்படுகிறது. இது போன்ற பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அது போன்ற எல்லையோர மாநிலங்கள்ல ஏற்கனவே அது குறித்த விழிப்புணர்வு பெற்றவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள். இது போன்ற அவ்வப்போது தாக்குதல் நடக்கக்கூடிய எல்லையோர மாநிலங்கள் என்பதனால ஏர் சைரன் ஒழித்தால் எந்த இடத்தில் அவர்கள் சென்று பதுங்கிக் கொள்ள வேண்டும், எங்கே அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த விழிப்புணர்வு எல்லாம் ஓரளவு அங்கே இருக்கும் என்பதனால மாநிலம் அங்கே வந்து ஜம்மு முழுவதுமாகவே வந்து மின்தடை வந்து ஏற்படுத்தப்பட்டு அங்கே ஏர் சைரன்கள் வந்து ஒழிக்க விடப்பட்டு சிவில் அமைப்புகள் வந்து தீவிரமான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல வந்து இறங்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலை வந்து எந்த இடத்திலுமே வந்து எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தற்பொழுது வரை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரோன்கள் வந்து நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக S-400 என்ற இந்த அமைப்பின் மூலமாக தொடர்ந்து தாக்கப்பட்டு அவற்றை வந்து அடித்தடிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தளவுல இந்த வான் பாதுகாப்பு அமைப்புல ஏற்கனவே ஆகாஷ் என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு கருவி வந்து பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற அண்டை எதிர் நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை வந்து முன்கூட்டியே அது வந்து கவனித்து அவற்றை வந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம். அதன்படி ஆகாஷ் என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. அவை வந்து 25 கிலோமீட்டர் தூரம் வரை வந்து சென்று இந்த தாக்குதலை வந்து நடத்தக்கூடியது. அதே போன்று பராக் 8 என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. இது வந்து 100 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கி அந்த எதிரி நாட்டினுடைய இது போன்ற ட்ரோன்களையோ அல்லது ஏவுகணைகளையோ எந்த விதமான ஒரு பொருட்களாக வந்து சந்தேகத்திற்குரிய ஒரு பொருட்கள் வந்து வானில் வந்தாலுமே அவற்றை வந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை. அதே போன்று எம்ஆர்சான் என்ற ஒரு இது போன்ற ஒரு அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கருவி இருக்கிறது. 70 கிலோமீட்டர் இதனுடைய தூரம் வல்லமை கொண்டது வரை சென்று தாக்குவதற்கு. அதே போன்ற ஸ்பைடர் என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. 15 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி S-400 என்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இந்தியாவிற்கு தற்போது இந்த எல்லையோர பகுதியில் ஒரு கவசம் போன்று தற்பொழுது இந்த தாக்குதல்களை தொடர்ந்து 2வது முறையாக வந்து முறியடித்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து இந்த தொழில்நுட்பத்தை இந்த S-400 என்ற இந்த தொழில்நுட்பத்தை வந்து வாங்கியிருக்கிறார்கள். ரஷ்யாவிடம் வந்து ஏன் வாங்கினார்கள்? ரஷ்யாவில் வந்து உக்ரைனுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த போரில இவற்றை இந்த S-400 என்ற இந்த தொழில்நுட்பத்தை வந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து பயன்படுத்தி இருந்தாலும் இந்த S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு தான் அவர்களுக்கு ஒரு 80% வந்து வெற்றிகரமாக அவர்கள் வந்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். உக்ரைன் வந்து தாக்கிய பல்வேறு ஏவுகணைகளையும் இது போன்ற ட்ரோன்களையுமே வந்து முறியடித்து அவற்றை வந்து அழித்திருக்கிறது என்பதனால் உலகம் முழுவதுமே சிறந்து விளங்கக்கூடிய இது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்பு எது என்பதை கவனித்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து
இந்தியா வாங்கி அதில் நம்முடைய டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறையினுடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறை இவர்கள் அதுல நம்ம இந்தியாவிற்கு தேவையான சில தொழில்நுட்பங்களுடன் இணைத்து தற்போது இந்த S-400 என்ற அந்த வான் பாதுகாப்பை பயன்படுத்தியிருக்கார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய மேற்கு எல்லைகள்ல இவை பயன்படுத்தப்படுகிறது. ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், ஜம்மு காஷ்மீர் போன்ற இந்த மாநிலங்கள்ல இந்த மேற்கு எல்லைகள்ல பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த எல்லைகள்ல இந்த வான் பாதுகாப்பு பயன்படுத்தப்படுகிறது. 2018 இந்தியாவிற்கு வாங்கப்பட்டு இவை இன்னும் மேலும் சில வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 சேர்ப்பதற்கு முன்னிருக்கிறார்கள். இது ஏன் உலகிலேயே சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்கிறார்கள் என்றால், இதற்கு முன்பு கூட இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய தாட் மற்றும் ஆரோ 2, ஆரோ 3 என்று அவர்கள் இன்னும் அதை அப்டேட் செய்திருக்கிறார்கள். இன்னும் அதை மேம்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது போன்ற வான் பாதுகாப்பு நிறைய வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடன் தொடர்ந்து ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால அவர்களிடம் இது போன்ற தாட், ஆரோ போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு இது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. இவை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தான் சமீபத்தில் ஏமனிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலால் அவற்றை முறியடிக்க முடியாமல் போனது. எனவே இந்த S-400 தான் ஒரு சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக பார்க்கிறார்கள். இது உரிய இதை நேரடியாக பார்க்கிறோம். பாகிஸ்தானுக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அவர்கள் அவர்களுடைய எதிர்த்தாக்குதலை தொடர்ந்து முறியடித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.